உதாரணத்துக்கு சொல்கிறப்பல நீங்கள் வர வர வசதி ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்கே போங்க, என் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது, விளையாட்டாவாக தெரியுது, நானே கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசாதீங்க. விளையாட்டுக்கு கூட நம்ம இன்னும் ஓட்டாண்டியாகவே தெரியணுமே இப்படி சொல்லாதீங்க. எத்தனை புரியுது நான் சொன்னது? விளையாட்டுக்கு கூட நெகட்டிவான வார்த்தையை பேசாதீங்க. அவனவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி ஆவான். சொல்லுங்கள், போன வருஷம் நான் திருப்தி ஆகிறதுக்கு காரணம் என் வாய். சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். நம்புகிறவங்க மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்கிறத நம்புகிறவங்க மட்டும். போன வருஷம் நான் திருப்தியாக முடிக்க வேண்டியது திருப்தி அடையாமல் போனதுக்கு என் வாய். அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறது. சொல்லுங்கள், எது முக்கியமான கெட்ட வார்த்தைன்னா அவிசுவாசமாக பேசுகிறது தான் கெட்ட வார்த்தை. அவிசுவாசமாக பேசுகிறது, நடக்காது, உருப்படாது, இனி நடக்காது, இது திருந்தாது, இவன் திருந்த மாட்டான், அந்த பேச்சு பேசுகிற வரைக்கும் சொல்லுங்கள் அதுதான் நடக்கும். உங்கள் வாயினால் தான் நீங்கள் கெட்டு போனீங்க. சொல்லுங்கள், போன வருஷம் நான் கெட்டு போனதுக்கு காரணம் என் வாய். சரிங்களா? எத்தனை புரியுது? ஆமேன். உங்கள் வாய் தேவன் உங்களை குறித்து நல்ல வார்த்தையை பேசி வச்சுருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக, என் பிள்ளை புது பலம் நடைஞ்சி செட்டை அடித்து மேலே எலும்பும் உயர எலும்பும். ஆமாம், ஓடுனாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். சொல்லுங்கள், ஓடுனாலும் இழப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நல்ல வார்த்தையை அப்பா பேசி வச்சுருக்கிறார்.